இப்படி நீங்க எப்ப பார்த்தாலும் வசந்த் நினைச்சிட்டே இருக்குது ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வசந்த் நினைச்சு 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 அழுதுட்டே தான் இருக்கீங்களே தவிர சரி நல்லா இருக்கட்டும் நினைச்சிட்டு வேற வேலையை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நீங்க மாத்திக்கோங்க. தயவு செஞ்சு இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்க சரியாவே சாப்பாடு சாப்பிட்றதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வசந்த் நினப்பு தான் உங்களுக்கு இருக்கு. மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா கௌசி. ஆனாலும் நான் எப்படிம்மா நினைக்காம இருக்க முடியும் அவனை? நீயே சொல்லு. நான் நினைக்காம இருக்க முடியலம்மா என்னால. நான் எப்படி நினைக்காம இருக்க முடியும்? அவனை நினைச்சுதான் இந்த கடன்லாம் அடிச்சு அவனோட அண்ணனை நல்லா பார்த்துப்பான். அக்காவோட குழந்தைங்க ரெண்டும் இருக்கு, அதுங்களுக்கு நல்லா பார்த்துப்பான் பண்ணிப்பான், அவங்கள பார்த்துப்பான்னு நினச்சி இருந்தேன். அக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா செய்வான், படிக்க வைப்பான்னு. ஆனால் பாதியில் இப்படி அவன் விட்டுட்டு போவான்னு நினச்சே பார்க்கலையேம்மா. அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானேம்மா. கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் வந்து இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டு பிள்ளைய மாதிரிலாம் போயிட்டான். அதை நினச்சிதாம்மா கௌசி வருத்தமாக இருக்கு. எப்படிம்மா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் கௌசி? நீயே சொல்லுமா. என்னத்தான் செய்ய முடியும்? அதுக்கு என்னத்தான் பண்ண முடியும்? அவங்கவுங்க தலையெழுத்து என்னவோ அது படிதானே நடக்கும். நாம நினைக்கிறதா நடக்க போகுது சொல்லுங்க? அது உண்மைதாம்மா கௌசி, இல்லைன்னு சொல்லலை. நாம நினைக்கிறது நடக்காதுதான். ஆனா ஆனா மாமா மாத்தலாம் இல்லையா? நீயே சொல்லுமா. இப்ப திரும்ப திரும்ப நினைச்சு ஒன்றும் ஆக போகுதாத்த? இல்ல வசந்த் திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் வர போறாரா? கிடையாதுல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை கெட்டியாச்சு. அந்த பிள்ளை கூட வாழணும்னு அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அவங்க அண்ணனும் அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க. இனி ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லத்த. நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு எப்பவும் போல நார்மலாக இருங்க. உங்களை பார்த்துக்கிற புஷ்பா நீ குழந்தைங்களை பார்த்துக்கிற அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏன் நாங்கள் இல்லையா? நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டோமா? அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிற மாட்டோமா? எல்லாத்தையும் பார்த்துக்க தான் நாங்கள் இருக்கோம்ல. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வசந்த் வசந்துன்னு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம், எல்லா கடனையும் அடைப்போம். நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இப்படிப்பட்ட மருமகள் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆனால் சாப்பிட மட்டும் சொல்லாத. எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசே இல்லைம்மா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மா கௌசி, வாமா முல்ல. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். என்ன சோகமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? கௌசி என்னடியாச்சு, நீயும் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் சின்ன பிரச்சனை. வா இப்படி உட்காரு. ஏன் வாசலோட உட்காந்துருக்கியா? அத்தை வந்து இங்கே உட்காந்துருந்தாக, அதான் அப்படியே வந்துட்டேன். நீயும் உட்காருமா. சரிம்மா. ஏன் எல்லாரும் அழுதபடி இருக்கிய? என்னடியாச்சு? அப்படி என்னடி பிரச்சனை? மா, என் குழந்தைனார் இருக்காருல்ல வசந்த், அவரு. உன் குழந்தைனார் வசந்தா? அது தம்பிக்கு என்னாச்சு? டாக்டர் படிப்புல படிக்கிறது சொன்னேன். டாக்டருக்கு தான் படிக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் கூட படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணும் டாக்டரு. ஆனால் அந்த பொண்ணு சரியான பணக்கார பொண்ணுமா. அந்த பணக்கார பொண்ணை இவர் கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த 3 நாள்லே அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க அப்பாவோட ஆளுங்க. ஆனால் அவரோட அண்ணன் அதான் அரவிந்தும் வசந்தும் போயிட்டு பேச போனதுக்கு அங்கே முடியாது, இந்த பையன் பொண்ணு கூட வாழ்கிறது அப்படின்னா என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டாருமா. வேற வழி இல்லாமல் அந்த பையனுக்கும் அந்த பிள்ளையை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த பிள்ளையை பிடிக்கும், பையனை பிடிக்கும். அதனால அரவிந்த் விட்டுட்டு வந்துட்டாரு, நீங்கள் இருடா அப்படின்னு சொல்லி. அதான் அத்தை நினச்சி இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்கம்மா. ஏண்டி கௌசி, இந்த வீட்டில் எல்லாருமே அப்படிதானா? ஏமா முல்ல அப்படி சொல்ற? எல்லாருமே அப்படிதானா? ஆமா, உங்க மூத்த பையன் அப்படித்தான் ஏன் பிள்ளைய, உங்க சின்ன பையன் பார்த்தா பணக்கார வீட்டு பிள்ளைய, நல்ல யாரா வசதியான வீட்டு பிள்ளை இருக்குன்னே தெரியவானுவலா எல்லாரும். நல்ல பிள்ளையில வளர்த்து வச்சிருக்கியம்மா. மா, என்ன பேச்சு பேசுற அத்தை கிட்ட? அவங்க என்ன அப்படியே இருக்கு வளர்த்தாங்க? அப்புறம் எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? பிள்ளையில காலேஜுக்கு போனோமா, நல்லபடியா படிக்க சொன்னோமான்னு மட்டும் இருக்கணும். இப்படியா? நல்ல பணக்கார விட்டு பிள்ளையில பார்த்து கூட்டிட்டு வந்துருங்கடா தம்பி அப்படின்னு. அதாவது கூட்டிட்டு வந்துட்டான். என் பிள்ளை நல்ல பொண்ணு கேட்டு பணக்கார விடனையே பொய்ய சொல்லி ஏமாத்தி நடிக்க வச்சுல இந்த நியாயம் பண்ணிவிட்டியே. என்னமோ நான் ஒத்த பொம்பளை பிள்ளை அப்படி இப்படி கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ எடுத்து இப்படித்தான் போகணும்னு இருந்து இப்படி போயிட்டா. சரி என்ன நீ சொல்லன்னு நினைச்சிட்டு இங்க வந்தா வா குழந்தைன்னு அப்படித்தான் இருக்கானா? அது என்ன, அது அதை விட பணக்கார பொண்ணா? கொடுமை என்னத்த சொல்ல, எல்லாம் இப்படித்தான் இருக்கானுவோ போல. இந்த வசதி இல்லாத பயிலோட நல்ல பணக்கார விட்டு பிள்ளையில பார்த்தா நல்ல வசதியாயிரலான்னு கிளம்புறவனுவா போல. மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னை பார்க்க தானே வந்த?
என்னை தானே பார்க்க வந்த? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சொன்னச்சா உன்னைய, இல்லை இந்த பதிலாம் உன்னை சொல்ல சொன்னச்சா? சொல்லுமா, இவ்வளோ பேச்சு பேசுற? அவங்க மனசு ஏற்கனவே நொந்து போய் தானே இருக்காங்க, நம்ம பையன் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் அவங்க மனசை காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுக்காம இங்கே பார்க்க வந்தீங்க? கௌசி, நான் உள்ளதை சொன்னேன். நான் என்ன பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியமா? நான் உள்ளதை சொன்னேன், அவ்வளோதான். உங்ககிட்ட உள்ளது என்னன்னு யாரும் கேட்க கிடையாது, சரிங்களா? ஏன் விடுக்கு விடுக்குன்னே பேசுற? ஆமா, அப்புறம் என்ன பேச சொல்றீங்க விடுக்கு விடுக்குன்னு பேசாம? ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கள ஆறுதல் சொல்லாட்டியும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம இருந்தா பத்தாது. இப்படி பேசுறீங்க, மனசாட்சியே இல்லையாம்மா உங்களுக்கெல்லாம்? கௌசி, உள்ளதான் சொன்னேன், சரியா? திரும்பி திரும்பி இப்படி சொல்லாத. அதானே நடந்திருக்கும் வீட்டில், அப்புறம் அதை சொல்லாம என்ன 2 பையனுமே எப்படியா? சே, எவனாவது படிச்சு முன்னேறி இந்த வீட்டை காப்பாற்றணும், இந்த வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றணும் நினைக்கிறானவர். கடன் கட்டினா என்ன கட்டடி என்ன, நமக்கு இது கல்யாணம் ஆனா சரி, நல்ல பணக்கார விட்டு பிள்ளையாவத்து அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறானுவோ. திரும்ப திரும்ப சொல்லாதம்மா, திரும்ப திரும்ப இப்படி பேசாதம்மா. வந்தியா, என்னை பார்த்துட்டியா, கிளம்பு. அடி பாவி, என் மகளை பார்க்கணும் நான் துடியா துடிச்சு அங்கிருந்து வாரேன். உனக்கு இருக்கிற கொழுப்பு இப்படியெல்லாம் பேசுற நீயே? அப்படிதான் பேசுவேன், நீ இப்படி பேசுனா நானும் இப்படிதான் பேசுவேன். ஏய், நான் சொல்றது என்னவோ உண்மைதான், நீ நம்பினா நம்பு, நம்மளனா போ, இதுதானே உண்மை. அப்புறம் நீ என்ன இப்படி சொல்ற? வந்தியா, என்ன பாத்தியா, அதோட போயிட்டே இருமா. ஏமா சும்மா என்கிட்ட இதை கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? வந்தம்மா பார்த்தம்மா, என்னதான் என்னை பார்க்கறதுக்காக தானே நீ வந்த? தேவையில்லாம இதெல்லாம் பேசுறதுக்காக வந்த? சொல்லுமா. அடி ஆத்தா, நான் உன் வீட்டில் ஒன்றும் பேசல, ஒன்றும் பண்ணல. எங்கிட்ட நீ நல்லா இருந்தா போதும் எனக்கு. மனசுல என்னத்தையும் வச்சுட்டு என்கிட்ட வெளியில ஒன்றும் காமிச்சிக்க மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ. சரி சரி, நான் போறேன். முல்ல, ஏமா அவ பேசுறாங்கிறதுக்காக நீ போறேன்ற? ஆமா, இவ பேசுறதா யார் கேட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பா? எவ்வளவு பேச முடியுமோ பேசட்டும். மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாளே. இருமா முல்ல, சாப்பிட்டுட்டு போக. வேணா வேணா, இவ பேசின பேச்சுக்கு நாங்க உட்காரவே கூடாது. போடி, நான் போறேன். நல்லபடியா மகளை பார்க்க வர்றதுன்னா வா, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காத. சரி சரி, நான் ஒன்னும் பேசல. ஏண்டி இப்படி அம்மாவை பேசி அனுப்பிச்சு விடுற? இல்லத்த, விடுங்க. அவங்க இப்படி பேசுறதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் நான் இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றீங்க? விடுங்க. இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. பரவாயில்ல, போனா போட்டும். எங்க போறாங்க? வந்துருவாங்க. சாப்பிடுங்க, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? நீயும் வா. நீ மட்டும் ஏன் தீபிகா வரமாட்டேங்கிறா? இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் ஒரு மரியாதை தான். போது மரியாதைலாம். இப்ப மட்டும் வெளியில அப்படியே மரியாதை கொடுக்கற மாதிரி நடிக்கிறது, வீட்டுக்குள்ள கும்மாங்குத்து குத்துறது இல்ல? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, சாப்பிடுங்க. சரி சரி, சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டியா என்ன? அம்மா உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட சொல்லிருக்காங்க. உனக்கு என்னது? அப்ப நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வச்சிட்டு இருக்கியா? ஆமா, உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். சரி சரி, போதும். ரொம்பவே மரியாதை தர மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா தான். சாப்பிடுங்க. என்னம்மா, நீ சாப்பிடலையா? சாப்பிடணுப்பா. இவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்புறம் சாப்பிடணுப்பா. ஏமா, நீயும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லப்பா அம்மா, இவர் ஃபர்ஸ்ட் சாப்பிடட்டும், நீ போடுடி. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ சாப்பிட்டுக்கலாண்டின்னு சொன்னாங்க. அதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடலான்ட்டு இருக்கேன்ப்பா. மரியாதைலாம் மனசுக்குள்ள இருந்தா போதும், வெளியில எல்லாம் ஒன்னும் காட்டிக்கிற வேணாம். நீயும் உட்காந்து சாப்பிடு. எதுக்கு பட்னியோட இருக்கணும்? முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அப்புறம் தான் மத்த எல்லாரும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அவர் பாவம்னே பசிக்குதுனாரு. அம்மா இருந்தாலும் முதல் தடவை விருந்து செஞ்சிருக்காங்களா, அதான் அவரு சாப்பிடட்டும்டி, அதுக்கப்புறம் நீ சாப்பிடுடி அப்படின்னாரு. முதல் விருந்து இல்லையா கல்யாணம் ஆயிட்டு, அதனால தான்ப்பா. சேர்ந்து தானே சாப்பாடு போடுவாங்க, நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா சாப்பாடு போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு, அதான் என்ன போட சொன்னாங்கப்பா, அதான் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, டேபிள்ல உட்கார வச்சு அப்படியெல்லாம் சாப்பாடு போடணுமா இவருக்கெல்லாம்? ஏன் தரையில உட்காந்து இவரெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, எப்ப பார்த்தாலும் டேபிள்ல உட்காந்து தான் இவரெல்லாம் சாப்பிட்டுருக்காரோ? ஏன் தரையில உட்காந்து போட வேண்டியதானே? அப்பா பார்த்து பேசுங்க, என்னதான் இருந்தாலும் அவரே என்னோட வீட்டுக்காரப்பா. அதுக்காக வீட்டுக்காரா இருந்தாலும் கூட நம்ம வீட்டுல அவரெல்லாம் வேலைக்கார மாதிரி தான், அதை முதல் தெரிஞ்சுக்கோ. அப்பா வாய் மூடுங்கப்பா, இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்கப்பா, சொல்லிட்டேன். என்னம்மா, ஏன் அப்படி பேசக்கூடாது? தீபிகா, விடு, பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. உங்களை கீழே வச்சு உட்கார வச்சு சோறு போட சொல்றாங்க. என்னங்க இதெல்லாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. கீழே உட்கார வச்சு சோறு போட சொன்னா என்னங்க இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. விடு, அவங்களுக்கு அது அவங்களோட ஆசை, அதனால அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். விடு பாத்துக்கலாம். பாருங்க சார், இனி கீழே தான் உட்காந்து சாப்பாடு போட்டு வைக்கிறவனுக்கலாம் தெரிஞ்சு போச்சு உங்களோட முதல் நாள் லட்சணமே. என்னப்பா, வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருந்தா இப்படிதான் கேவலமா நடத்துவீங்களா?
மா இந்த அளவுக்கு வச்சிருக்கேனேன்னு பொறுத்துக்கோ. அவனெல்லாம் வீட்டுக்குள்ள நான் சேர்த்ததே பெரிய விஷயம். எல்லாம் யாருக்காக? உனக்காக மட்டும்தான். இல்லைன்னா அவனெல்லாம் நான் வீட்டுக்குள்ள சேர்த்துருக்க கூட மாட்டேன். சரி, உன் மனசு கஷ்டப்படுமே, நீ கவலைப்படுவேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனெல்லாம் நான் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். இல்லைன்னு வை, இவனை எப்பப்போ விரட்டி துரத்தி அமுச்சிருப்பேன், பார்த்துக்கோ. ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு டாக்டர் ஆக போறாருப்பா இன்னும் ஒரு வருஷத்துல. அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே என்னப்பா? அவர் டாக்டர் ஆயிட்டா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அவங்க அண்ணன் கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கிறாருப்பா. புரியாது உங்களுக்கு? எப்படியாப்பா நடத்துவீங்க? இதுவே பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருந்திருந்தா எப்படி உட்கார வச்சு நடத்திருப்பீங்க? ஆஹா ஓஹோன்னு பாராட்டி. இப்படி ஏழப்பட்டவங்களை கண்டு தானே இந்த மாதிரி இலக்காரமா பேசுறீங்க. பாய மூடுமா. நீ ஒன்ன சொல்லணும், வேற யாரும் சொல்றதுக்கு குத்தங்குறை கிடையாது. எல்லாம் ஒன்னால இப்படிலாம் நான் எல்லாத்திட்டையும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. பேசாம சோத்த போடு. நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் வீட்டில் இல்லைன்னா அப்படி பண்ணுங்க. நான் இருக்கும்போது இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நான் என்னத்த சொல்றது இதுக்கு மேலும் தெரில. சரி விடு, எது சொன்னாலும் கோவப்பட்டுட்டு இருக்கா. நீங்க எதுவுமே சொல்ல வேணாப்பா. வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் இருப்போப்பா. அதுவும் விட மாட்டீங்க, எங்களை வாழவே விட மாட்டீங்களா நீங்களா? யார் சொன்னது உங்களை வாழ விடலன்னு? வாழ விடத்தானே நான் வீட்டில் வச்சிருக்கேன். எங்க உங்க மரியாதைலாம் தான் தெரியுதே. தீபிகா, எதுக்கு இப்ப சாப்பாடு விட்டு எழுந்து நிக்கிறீங்க? இப்ப எதுக்காக இவங்க சொல்றதுக்காக நீங்க எழுந்து நின்னீங்க? இல்ல தீபிகா, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு பசிக்கல. பாத்தீங்களாப்பா, நீங்க சொன்னதுனால அவர் சாப்பிட கூட இல்ல. ஆசை ஆசையா அம்மா செஞ்சாங்க தெரியுமா? நானும் சாப்பிட வேணானே. அவன் போறதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. போ. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதா? உங்களாலதான் அவர் எழுந்தே போறாரு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நானும் அவனை எழுந்து போக சொன்னேன், அவனாதான் போறான். பா ஏப்பா அப்படி மரியாதை இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம்ல.